ஹலோ கைஸ், இன்றைக்கி அக்டோபர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2022 செப்டம்பர் 7 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் இதை சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம், இந்த ஸ்ரீ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான் ஸ்ரீங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இது இப்போ எதுக்கு நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இதில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அதில் இணையாதனால ஒரு 4000 கோடிக்கு மேலாக சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீமில் இருந்து ஃபண்டை எடுத்து இவங்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பாங்க. இவங்க எல்லாரும் சேராதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டுக்கு எதுவுமே ஃபண்டெல்லாம் கொடுக்கல. அப்போது இது வந்து ஒரு மே மந்த் அந்த டைமில் நடந்த விஷயம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, கேரளா வந்து இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் இப்போ நாங்கள் இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக இணைஞ்சிட்டாங்க. அதனால் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஆளுங்கட்சிக்குள்ளேயே. அவங்க ஏன் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறைவேற்றணும்னா எங்களுக்கு ஃபண்டு தேவை. அப்போ எங்ககிட்ட இருக்கிற ஃபண்டு வந்து போதுமானதாக இல்லை, அதனால நாங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இன்னும் சேராமல் தான் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடுக்கு இதனால நிறைய நிதிகள் அப்படிங்கிறதும் மறுக்கப்பட்டு இருக்குது. இதுதான் லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருப்பாங்க. இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் இதே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேராதனால தான் எஜுகேஷனுக்குன்னு சொல்லி 2025-26 பட்ஜெட்டில் அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருப்பாங்க. நம்ம கையிலேருந்து நம்ம கை காசு போடுற மாதிரியான ஒரு நிலைமை. ஏன்னா இந்த ஸ்கீமில் சேர்ந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கறது, ஸோ ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். இவங்க இதில் மர்ஜ் ஆகாதனால எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அமௌண்ட்டையே போட்டு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த ஸ்கீமை பற்றி இப்போ பார்க்கணும் அப்படின்னா, 14,500 பள்ளிகளை நவீன உள்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தில் முக்கியமான விஷயம். 14,500 பள்ளிகள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் இருக்கிற ஃபண்டை எடுத்து தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த திட்டம் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 3 திட்டங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ எதெல்லாம் அப்படின்னா, சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இன்னொன்று வந்து டீச்சர் எஜுகேஷன். ஸோ இந்த 3 திட்டமும் சேர்ந்தது தான் சமக்ர சிக்ஷா அபியான்னு சொல்லி 2018 இதை மர்ஜ் பண்ணி ஒரு புது திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே தொடங்கப்பட்ட ஒரு மத்திய நிதி உதவி திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு நமக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது அதற்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மும்மொழி கொள்கை அந்த ஒரு கான்செப்டை வச்சு நம்ம வந்து இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக எஜுகேஷன் பாலிசி 1968 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 1986 கொண்டு வந்திருப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் 1992 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எஜுகேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது போக வேறு என்னெல்லாம் இது ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1986 எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறமா தான் நமக்கு 1987 வந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2019 February வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த நவீன உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். இதோட நோக்கம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான கல்வி, அனுபவம் மற்றும் விசாரணை சார்ந்த கற்றல். ஜஸ்ட் ஒன்லி மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸிங்காக எப்படி எஜுகேஷனை கற்றுக்கிறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து 21ஆம் நூற்றாண்டின் திறன் மேம்பாடு. ஸோ திறனை வந்து எப்படி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உள்கட்டமைப்பு. ஸோ இப்போ பசுமை கட்டடங்கள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வந்தால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். அண்ட் திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. ஸோ ஸ்கில்லை பேஸ் பண்ண ஒரு மதிப்பீடு அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் இந்த திட்டமானது 5
5 வருட காலத்திற்கானது. ஸோ 2022-23லேருந்து 2026-27 பீரியட் வரைக்கும் இதுக்கான எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 90:10. ஸோ 90 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ இதில் வேறு என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம மாநில கல்விக்குழு அப்படிங்கிறத கொண்டு வரலாம். மாநில ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி நமக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025 அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த கமிட்டி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மருது பாண்டியர்களின் 224வது நினைவு தினம். ஸோ மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நமக்கு தெரியும் கட்டபொம்மன், ஸோ செவத்தையா, ஊமைத்துறை, ஸோ அவங்களுக்கு அப்புறமா மருது பாண்டியர்கள், இப்படி ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து கொண்டுட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களை 1801 அக்டோபர் 24 தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நாள் தான் வந்து இவர்களோட நினைவு தினமாக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுது. அண்ட் இந்த வருஷம் 224வது நினைவு தினம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிசம்பர் 18, 2021 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதை வந்து 2025 ஜான்வரி வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இதை 2027 ஜான்வரி 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைகள் வைக்கப்பட்டு அந்த பரிந்துரை இப்போ ஏற்கப்பட்டு ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கீமில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களை நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னா அந்த 48 மணி நேரத்துக்கு அவங்களுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே இந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்துப்பாங்க. அதாவது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் அதில் வந்து ஒரு 1 lakh rupeesக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கவர் ஆகும். அதுதான் அந்த திட்டம். அண்ட் இப்போ வந்து அந்த 1 lakh 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை டிசம்பர் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 லட்சம் வரைக்கும் ஆகிறது 101 வகை உயிர்காக்கும் சிகிச்சைகள் அப்படிங்கிறது இதில் இன்க்ளூட் ஆகுது. அண்ட் இதில் முதல்வர் காப்பீடு வச்சுருப்பாங்கல்ல அந்த ஐடி கார்டு, ஸோ அது இல்லாதவங்களுமே இந்த ஸ்கீமுக்கு கீழே பயன்பெறுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு உள்ள அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும் பட்சத்தில் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு 723 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இந்த ஸ்கீமுக்கு கீழே இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இதில் இது வரைக்கும் 3.57 லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படிங்கிறது. அண்ட் இதில் வேறு டேட்டா பார்க்கணும் அப்படின்னா இதோட ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் பிஎம் கேஷ்லெஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது 2025 மேலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி 2 lakhs இங்கே இது பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அப்படிங்கிறது. ஸோ அந்த 1.5 lakhsக்கு 7 days வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அண்ட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரிப்பட்ட ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது RTE Act 2009. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 21A கீழே தான் வரும் இல்லையா நமக்கு வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது. அண்ட் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இடையில பண்ணியிருப்பாங்க. 2019 பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இப்போ 5th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆனால் அவங்க அங்கேயே இல்லாமல் நெக்ஸ்ட்டு அதாவது ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் படி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுவாங்க இல்லையா. இது வந்து அந்த பாலிசியை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்னா சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரீஎக்ஸாம் வைங்க. அண்ட் அந்த ரீஎக்ஸாம் வந்து உடனடியாக வச்சு அவங்கள கிளியர் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த இதை கூட அது எல்லாமே வந்து ஸ்டேட்டோட முடிவு தான். உங்கள் ஸ்டேட்டில் என்ன விருப்பமோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெயில் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அவங்கள அனுப்புறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த RTE Act 2009 வந்து எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்னா April 1, 2010 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புக்கர் பரிசு. ஸோ இந்த புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது ஆங்கில இலக்கியத்தில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக உயரிய பரிசு. 1969லேருந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதையே இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2005ல் இருந்து இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான புத்தக பிரிவு. ஸோ குழந்தைகளுக்கான ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரிவில் புதிய ஒரு புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 58.49 lakh அமௌண்ட்டு வந்து கொடுப்பாங்க இதில் வின் பண்ணால். ஸோ 50,000 pound இங்கிலாந்து அந்த அமௌண்ட்டில். அண்ட் வெற்றி பெற்றவங்களை 2027ல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து இதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். 2027ல் யார் யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கான கிரிட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 வயசு வரைக்குமான குழந்தைகளுக்கு சிறந்த புனைக்கதை பிரிவு, இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் பிரிட்டன், அயர்லாந்து, ஸோ இந்த ரீஜியனில் இருக்கணும். அண்ட் ஆங்கிலத்தில் அப்படி இல்லைன்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கணும். ஸோ சப்போஸ் இதில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோட மினிமம் 30,000 காப்பீஸை வந்து குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2025 வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பானு முஷ்டக் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்தியா. ஸோ கர்நாடகா ரீஜனை சேர்ந்தவங்க. இவங்க எழுதின ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்டு இது எப்படி சர்வதேச அளவில் இந்த புக்கர் ப்ரைஸ் வந்து ஃபேமஸாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா இந்த புக்கர் ப்ரைஸை வின் பண்ண முதல் இந்தியர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இயர் கூட நான் சொல்லிடுறேன், 1997ல் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் என்ன, அவங்க என்ன புத்தகத்துக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபீத் அவார்டு. ஓகேவா. ஸோ ஞானபீத் அவார்டு தான் இந்தியாவில் வழங்கக்கூடிய உயரிய விருது. அண்ட் இந்த விருது 1961ல் ஃபஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி 1965ல் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜி சங்கரகுருப் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் எழுதின ஓடக்குழல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் வந்து மலையாள ரைட்டர், அவருக்காக தான் அந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய பூங்கா. ஓகே. ஸோ தொல்காப்பிய பூங்கா சென்னையில் வந்து இருக்குது. இதை வந்து இப்போது கொஞ்சம் புனரமைச்சு திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2008ல் அடிக்கல் நாட்டப்பட்டு 2011ல் கலைஞர் அவர்கள் பீரியடில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த இயர் அப்படிங்கிறதும். அடுத்தது 47வது ஏஷியன் சம்மிட் 2025. இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் தான் இந்த சம்மிட் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. ஸோ ஏஷியான் அப்படின்னு பார்த்தோன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஏஷியானோட ஃபுல் ஃபார்ம். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியாவில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, 1967 ஆகஸ்ட் 8ல் பேங்காக் ஒப்பந்தப்படி தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 to 28 இந்த டேட்டில் தான் இந்த சம்மிட் நடைபெற இருக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா இன்க்ளூசிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ உள்ளடக்கிய அண்ட் நிலைத்த தன்மை அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அண்ட் இந்த ஏஷியன் மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10 பேர் இருந்தாங்க. 2022ல் ஒருத்தர் புதுசாக ஆட் ஆனனால இப்போ 11 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாக ஒரு 10 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அந்த கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க. இந்த ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, ஸோ தாய்லாந்து, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஃபைனலாக யார் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா தைமூர் லெஸ்தே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிங்கப்பூரும் ஒன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரி தான் இதில். அடுத்தது இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஆன் ரயில்வே ட்ராக்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட். ஸோ இது என்ன இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரயில்வே பாதைகள் எல்லாம் வந்து ஏதாவது வன உயிரினங்கள் இல்லைனா யானைகள் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு இறக்குது அப்படின்னலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது தான். ஸோ இது சொன்ன மாதிரி வைல்ட் லைஃபு, எலிஃபேண்டு, அதே மாதிரி ஏதாவது இப்போ
இப்போ ட்ராக் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்படின்னா அந்த விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான். ஸோ இது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சிஸ்டம், இந்த ஐடிஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு எலிஃபண்ட் வந்து அதை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது உடனே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் ஒன்று இருக்கும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னாலஜி மூலமாக சென்சார் வந்து அதை டிடெக்ட் பண்ணி ரயில் ஓட்டுறவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டேஷன், நியர்பை ஸ்டேஷன்ஸ்க்கும் அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து அந்த வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது போயிடும். அந்த டெக்னாலஜி மூலமாக சென்சார்ஸ் டிடெக்ட் பண்ணி அந்த வார்னிங்கை வந்து அனுப்பிடும். ஸோ அது மூலமாக இப்போ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து இந்த ஐடிஎஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதே போல் தான் இந்த கவச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ரயில்வே இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, டெஸ்டிங் எல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியும் சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள், ஸோ யார் இப்போ இந்த பெரிய விலங்குகள் இல்லைனா வேறு ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுதுன்னா அதை டிடெக்ட் பண்ணி சென்சார் மூலமாக கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அதில் அப்படியே அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அந்த கவச் அப்படிங்கிறதும். ஸோ அதுவுமே கூடிய விரைவில் நடைமுறைக்கு வர இருக்குது. அடுத்தது எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை 2025 யார் இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்பெயின் தான். அண்ட் இதில் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அடுத்தது நைஜீரியாவில் முதல் ஐஐடி கூட்டு வளாகம், இதை வந்து இந்திய அரசு நிறுவ இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து சான்சிபார் அந்த ஏரியா, தான்சானியாவில் ஐஐடி மெட்ராஸும் சான்சிபாரும் சேர்ந்து ஒரு நம்ம ஐஐடி, முதல் ஐஐடி வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து நிறுவப்பட்டிருக்கும் 2023. ஸோ பட் இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிற ஃபஸ்ட்டு முயற்சி வந்து இதுதான். ஸோ இந்தியன் கவர்மெண்டால் செய்யப்படுறது முதல், அண்ட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா செகண்ட். ஓகேவா, செகண்ட் கூட்டு வளாகம் அப்படிங்கிறது நைஜீரியாவில் அமைய இருக்குது. அடுத்தது ஒரு புத்தகம், மோடிஸ் மிஷன் அப்படிங்கிற புத்தகம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பெர்ஜிஸ் தேசாய் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யுனைடெட் நேஷன் டே போனால் அக்டோபர் 24, 1945. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஷேப்ஸ் த ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்துக்கான கல்வியை வடிவமைப்பது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அண்ட் யூஎன் ஸ்டார்ட் ஆகி 80 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 80வது ஆனிவர்சரி டே அப்படிங்கிறதும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான இந்த ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான ஸ்பெஷல் தீம் பார்த்தீங்கன்னா UN at 80 பில்டிங் அவர் ஃபியூச்சர் டுகெதர் அப்படிங்கிறது. அடுத்தது ரைசிங் டே ஆஃப் ITBP. ஸோ இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து இந்த அமைப்பு உருவாகி 64 இயர்ஸ் ஆயிடுச்சு. அக்டோபர் 24, 1962. ஸோ இந்தியா சைனா வாருக்கு அப்புறமா தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க இந்தியா சைனா பார்டரை தான் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட 64th ரைசிங் டே அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதான் வந்து இந்த அக்டோபர் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, சாரி 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். PM ஸ்ரீ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கும். 2022 செப்டம்பர் 7 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் பள்ளிகளை நவீன உள்கட்டமைப்பு வசதியோட கூடிய ஒரு மாடல் ஸ்கூல்ஸாக டெவலப் பண்ணுறது தான் இதோட முக்கிய அப்ஜெக்டிவ். மருது பாண்டியர்களோட 224வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. இன்னுயிர் காப்போம் திட்டம் 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. RTE ஆக்ட் 2009 வந்து ஆக்சுவலாக இது எதுக்காக நியூஸில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த RTE ஆக்டுக்கு கீழே தனியார் பள்ளிகளில் 25% வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை மாணவர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து ஃப்ரீயாக 1 to 8 வரைக்கும் எஜுகேஷன் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அந்த அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது தொடங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த ஆக்ட் வந்து பார்த்துருப்போம். அடுத்தது புக்கர் பரிசு பார்த்தோம். ஸோ அதில் வந்து குழந்தைகளுக்கான புத்தக பரிசு வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. அடுத்தது தொல்காப்பிய பூங்கா சென்னை 47th ஏஷியன் சம்மிட். ஸோ எங்கே நடக்க இருக்குன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ரயில்வே ட்ராக்ஸில் யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. ஸோ எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை அப்படிங்கிறது ஸ்பெயின் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நைஜீரியாவோட முதல் IIT கூட்டு வளாகம் இந்திய அரசோட ஒத்துழைப்போட ஓப்பன் பண்ண போகிறாங்க தான்சானியா ரீஜியனில். அண்ட் மோடிஸ் மிஷன். ஸோ மோடிஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒரு புக்கு, இதை எழுதினது பெர்ஜிஸ் தேசாய். யுனைடெட் நேஷன் டே அக்டோபர் 24, 1945. ரைசிங் டே ஆஃப் ITBP அப்படிங்கிறது அக்டோபர் 24. ஸோ இது வந்து 1962 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.